ஒரு 2 நாள் தான் ஊருக்கு போனேன். அதுக்குள்ளே இவ்வளோ திங்ஸ் பேக் பண்ணிட்டு வந்துட்டியான்னு ஹஸ்பண்ட் கேட்டாங்க. ஆக்சுவலி இது எதுவுமே நான் பேக் பண்ணலை, எல்லாமே அக்கா கொடுத்தது. என்ன அப்படின்னா, அக்கா வந்து நைட்டு ட்ரெயின் ஏறி காலையில் 4:30க்கு பாண்டிச்சேரி ரீச் ஆகுறாங்க. நாங்கள் 4:45க்கு பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வரோம். எங்கள் 2 பேருக்கு ஒரு 15 மினிட்ஸ் தான் டைம் இருந்தது. நான் கிளம்புறதுக்குள்ளே அக்கா எல்லாத்தையும் அவங்க எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் ஒரு பேக்கில் போட்டு வச்சுட்டாங்க. நான் அப்படியே காரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து தான் நானே பார்த்தேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு. ஏன்னா வந்து அவ்வளோதான், கவி ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சீக்கிரம் வந்துட்டேன். இந்த பேண்ட் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். நல்ல வேளை அக்கா வாங்கி கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது. ப்ளஸ் வந்து வீட்டில் தேங்காய் இதெல்லாமே அம்மா பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் யூஸ்வலாக பாண்டிச்சேரி போனால் இன்னும் நிறையா எடுத்துகிட்டு வருவேன். எனக்கு அதுதான் பிடிக்கும். அங்கே வாங்கிட்டு வரது எனக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும். பட் இந்த தடவை நிறைய ஷாப் பண்ண முடியல. நாங்கள் முன்னாடி நாள் வந்து மார்க்கெட் போயிருந்தோம், ஃபிஷ் மார்க்கெட். அப்போ வந்து லாப்ஸ்டர் கிடச்சிதுன்னு கொஞ்சம் வாங்கி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதை தான் இன்றைக்கி டின்னருக்கு குக் பண்ணியிருந்தேன். பண்ணிவிட்டு கொஞ்சம் எக் கிரேவி வச்சுட்டு அந்த டின்னர் அதோடு முடிச்சாச்சு. ஏன்னா காலையிலே ஏந்திரிச்சதா எல்லாருமே வீட்டில் செம்ம டயர்டு. ஸோ எப்படா போய் படுக்கலாம் அப்படின்னு இருந்தது. கடகடன்னு அவனுக்கு கூட்டிகிட்டு நானும் சாப்பிட்டுட்டு போய் படுத்துட்டோம். நல்லா ரெஸ்ட் எடுத்தால் தான் நெக்ஸ்ட் டே ஒர்க் பண்ண முடியுமே. தேங்க்ஸ்.